சிரேனி என்ற தேசாதிபதி இருந்தா, தேசாதிபதினா ராயனுக்கு கீழே இருக்கிறவங்க, ராயனுக்கு கீழே அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு மூணாவது அதிகாரத்தில் எந்த தேசாதிபதி வரான்? லுக்கம் 3 பிலாத்து கரெக்டா? பிலாத்து தான் வரான் இல்ல, தேசாதிபதி மாறுறான். அப்ப தேசாதிபதினாக்கா அவங்க ஏரியாவில் இருக்கிறாங்க தேசாதிபதி. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் டைம்ல வந்து பிலாத்து இருக்கிறான். தீர்ப்பு போறது கூட யாருக்கு போடுறாங்க? பிலாத்து தான் தீர்ப்பு போடுறாங்க. அவர் வருஷம் எவ்வளோ? 30 இருந்து ஒரு 3 வருஷம். அது வரலாம் பிலாத்து தான் இருக்கிறான் இல்லையா? பாத்தீங்கன்னா ரோமருக்கு வந்து ராயனுங்க தான் சீப் இல்லைங்களா? அதில் பார்க்கும்போது திபேரி ராயன், அகஸ்து ராயன், திபேரி ராயன், கிலவுதி ராயன், நீரோக்கு வந்து சரித்திரம். இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எந்தெந்த ஆண்டுல ஆண்டாங்கன்னு தெரியுது. இது சொன்னோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வருஷங்கள்லாம் சொன்னோம். அந்த வருஷங்கள்லாம் சொல்லும் போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் இதுதான் சொல்றேன். அது இன்னும் ஒரு நாள் சொல்லணும். இது புரியுது இல்லை? அகஸ்து ராயன், அதுக்கப்புறம் திபேரி ராயன், அதுக்கப்புறம் கிலவுதி ராயன், அதுக்கப்புறம் ஜீரோ. இவங்க பார்க்கும்போது தேசாதிபதினு பார்க்கும்போது யாரு? முதல்ல சிரேனி, பிலாத்து, அதுக்கப்புறம் வேற யார் வராங்க? பிலாத்து வராங்க, பேலிக்ஸ் வராங்க, இவங்கெல்லாம் வராங்க, வராங்க. அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. பிலாத்து வரானா பவுல் விசாரிக்கும் போது பேலிக்ஸ் என்ற ஒரு தேசாதிபதி வரான். அதுக்கப்புறம் இவனை வந்து அனுப்பும் போது பெஸ்துன்ற ஒரு தேசாதிபதி வரான். அப்ப காலங்கள் மாறும்போது அவங்க பதவி கூட மாறி வராங்க. பாத்தீங்கன்னா இந்த கலிலே துவங்கி யூதேயா வரலாம் எல்லாம் என்ன நடக்குறாங்க? இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அங்கங்க தான் நடக்குது, வேற எங்கேயும் போகல. அதுதான் நோட் பண்ண சொன்னேன். யூதேயா, சமாரியா, யூதேயா, அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை தொடங்கினாரு. மத்தேயு 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம். மத்தேயு 2ஆம் அதிகாரம். அங்க யாருக்கு தான் ராஜாவா? ஏரோது ராஜா. இதுல எப்படி பதவி மாறினாங்களோ அதே மாதிரி தான் இதுல கூட என்ன பண்ணாங்க? ராஜாக்கள் மாறினாங்க. இந்த ஏரோதுக்கு வந்து மகா ஏரோது, மகா ஏரோது. லூக்கா 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை படி. யூதாவுக்கு தேசாதிபதியா இருந்தா. அதுக்கப்புறம் அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இந்தோரியாவுக்கும் நாட்டிற்கும் அதிபதியாயும் இசானியா காற்பங்கு தேசமாகிய அபேலேனுக்கு அதிபதியாயும். எல்லாம் கால் பங்குன்னு வருது இல்லையா? என்ன அது கால் பங்கு? அதுதான் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை படிக்கணும். ஏரோது ராஜா, மகா ஏரோது ராஜா, அவனுக்கு 10 திருமணம் பண்ணிக்கணும். மகா ஏரோது, அதான் 2ஆம் மத்தேயு 2ஆம் வருது இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறப்பு போய் அந்த சாத்திரங்களாம் போய் கேட்கறாங்க. இவனுக்கு இப்போ என்ன திருமணம் ஆகுது? 10 மனைவிக்கும் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. தேசம் மொத்தம் தான் ஆண்டுறாங்க. 10 பேருக்கு என்ன பண்றான்?
பிரிச்சு கொடுக்குறான் தான் கார்பங்கு தேசம் கார்பங்கு ஏரோது இல்லையா அவங்களும் பிரிச்சு கொடுத்தோன்னே அவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஆள்றாங்க. பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து எங்க ஊழியம் பண்ணுறாரு, யூதேயாவுல ஊழியம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான்ல ஏதாவது பிரித்து கொடுப்பான் பசங்களுக்கு. அப்போ பசங்க பேருக்கும் பேர்லாம் இது சொல்கிறேன். இது ரொம்ப உங்களுக்கு பேர் வருஷம்லாம் சொன்னாக்கா அது உங்களுக்கு என்னன்னு கேட்டால் டைவெர்ட் ஆகிடுது. அது இது மனப்பாடம் இல்லை, அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வேணா நான் இப்போ இல்லை நான் இப்போ சொன்னது போது உங்களுக்கு இப்போ தான் புரியுதா இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்க? அகஸ்தராய் இருக்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் நம்மளும் படிச்சிருக்கிறோம், திபேரியராய் இருக்கிறான். அது இடைப்பட்ட காலம் எவ்வளோ? 30 வருஷம் தான். அது நமக்கு புரியல இல்லை, அது ஞாபகம் வச்சுன்னா போதும் நம்ம இல்லைங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் ஒரு நிமிஷம். 1ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கரையில ஞான ஸ்நானம் கொடுத்து வருகிறான் இல்லையா? யோர்தான் நதிக்கரைன்னா எங்க இருக்கு பாருங்க, ஒரு கோடு வருது பாருங்க. அந்த கலிலேயா கடலுக்கும் உப்பு கடலுக்கும் ஒரு கோடு மாதிரி போகுது இல்ல, அதுதான் யோர்தான் நதி. கீழே 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 அப்படியே அந்த போட்லேயே கவக்கடல உப்பு கடல ஒன்று இருக்கு பாருங்க, இருக்கா? அந்த இணைக்குது பாருங்க, அதான் யோர்தான் நதி. யோவான் வந்து ஞானஸ்நானம் எங்க கொடுக்குறாரு? இப்போ யூதேயால இருக்கிற யோர்தான் நதியில கொடுக்குறாரு. எருசலேமுக்கும் யோர்தானுக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு. யோர்தான் நதியில கொடுக்கும்போது பாருங்க 29வது வசனம். முதல் நாள் கொடுக்குறான், நானே படிக்கிறேன். முதல் நாள் கொடுக்குறான், மறுநாளிலே யோவான் 1ஆம் அதிகாரம் 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்கு. இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? அவருடைய சொந்த ஊர் எதுனா? நாசரேத் தான். கலிலேயா பதில் நாசரேத் இருக்காரு. நாசரேத்துக்கும் எருசலேமுக்கும் எவ்வளவு தூரம் சொன்னா 135 கிலோமீட்டர். இப்போ எங்கிருந்து எங்க வந்துக்கிறாரு? இப்போ ஞானஸ்நானம் எழுதுறது கலிலேயில இருந்து யோர்தான் நதிக்கு வந்து யூதேயா தேசத்துக்கு வந்துக்கிறாரு பாருங்க. அப்ப என்ன பண்ணா, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு 43வது வசனம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். அங்க என்ன பண்ணாரு? யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுத்தாரு. மறுநாளிலே எங்க போறாரு? அப்பா மறுபடியும் கலிலேயாவுக்கு போறாரு. புரியல? நம்ம படிக்கும் போது என்னவோ இங்க பொங்காரத்து பக்கத்தில் பாருங்க, அது மாதிரி நினைச்சிருக்கலாம். அதனாலதான் மேப் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு இல்ல. இப்ப பார்க்கும்போது மறுநாள் எங்க போறாரு? மறுபடியும் கலிலேயாவுக்கு போயிட்டார் இல்ல. அங்க போன பிறகு அங்கதான் என்ன பண்றாரு? 2ஆம் அதிகாரத்துல கானானூர் கல்யாணத்து. கானானூர் எங்க வருதுன்னா அங்கதான் கல்லியா தான் கானானூருக்கு. அங்க முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் எங்க வராரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் யோவான் 2ஆம் அதிகாரம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ கலிலேயாவுக்கு வந்துட்டாரு. அங்க அற்புதத்தை செய்யறாங்க. அந்த அற்புதத்தெல்லாம் நம்ம நிறைய சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியாது. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பர்நகூமுக்கு போய் சில நாள் தங்கினார். கப்பர்நகூம் எங்க பாருங்க? கலிலேயாவிலே மேப்பில் பாருங்க. கலிலேயா எங்க இருக்குது? இருந்தா கப்பர்நகூம் கப்பர்நகூம் கலிலேயா இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் மறுபடியும் எருசலேமே எங்க இருக்குது? எருசலேமே யூதேயாவில் இருக்கு. அவருடைய பிரயாணமே இங்கதான் இருக்கு, யூதேயா கலிலேயா. மறுநாள் என்ன பண்றாரு? வந்து மறுபடியும் இங்கே வராரு, வந்து என்ன பண்றாருன்னா ஊழியம் பண்றாரு.
அல்ல, starting. பஸ்கா பண்டிகை வந்த பிறகு என்ன பண்றாரு? ஆலயத்துக்கு போறாரு பாரு. தேவாலயத்திலே ஆ. ஆடுகள், மாடுகள், அங்க. புறாக்களாகிய எல்லாம் விக்கிரகங்கள்லாம் போய் காசுக்காரர், ம். ஆலயத்தை போய் என்ன பண்றாரு? சுத்தம் பண்றாரு. புரியுங்களா சொல்றது? இந்த பைபிள் பார்த்து சுவிசேஷத்துல பார்த்தா இதே சம்பவம் எங்க எழுதிருக்கு பாருங்க. லூக்கா வேற எங்க இருக்கு? லூக்கா இருக்குது. ஆ? லூக்கா படிச்சீங்களா? லூக்காவா? சொல்லுங்க. லூக்கா 24. దేవాలయం శుద్ధీకరించటం ఇది నా ప్రార్థనా మందిరం. எங்க அது? எங்க இருக்கு? லூக்கா? ஆ? சொல்லுங்க அது எங்க இருக்கு படிங்க. లూకా 21. லூக்கா 21. லூக்கா 21 அதிகாரத்தில் பாருங்க. 19 45 படிங்க. 19 45. 19. ఆయన దేవాలయంలో ప్రవేశించి మ్మ్. అందులో విక్రయం చేయు వారితో నా మందిరం ప్రార్థనా మందిరం అని వ్రాయబడి ఉన్నది, అయితే మీరు దానిని దొంగల గుహగా చేసుకుని వారిని అక్కడి నుంచి వెళ్ళగొట్టాను. இதுவே மத்திய 24:2 இருக்குது, மார்க் 13:2 2 சரிங்களா? இப்ப எத்தனை இடத்துல குறிப்பிட்டுக்கிறாங்க? 4 இடத்துல. 4 சுவிசேஷம். மார்க், லூக்கா, யோவான். யோவான் 4 அது சம்பவம் ஒண்ணுதான் இல்லையா? ஆனா 2 சம்பவம் இருக்கு. 2 சம்பவம். யோவான் என்ன படிச்சோம்? மறுநாளிலே ஞானஸ்நானத்திலே மறுநாள் எங்க போனாரா? கலிலேயாவுக்கு போனாரு. கலிலேயாவுக்கு மறுபடியும் எங்க வராரு? எருசலேமுக்கு வராரு. பண்டிகைக்கு வராரு. எப்போது? முதல்ல இப்போ ஸ்டார்டிங்ல ஊழியத்துக்கு வரும்போது ஒரு முறை சுத்தம் பண்றாரு ஆலயத்தை. இந்த அதிகாரத்துல குறிப்பிட்டதெல்லாம் கடைசியில போற பலம், அதாவது சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி உள்ளதான் சுத்தம் பண்றாரு. புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யோவான்ல வந்து ஆரம்பத்துல என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கவுத்து போட்டு வராரு. அந்த 3 வருஷம் ஊழியத்துல மறுபடியும் தான் இருக்கு அந்த ஆலயம். மறுபடியும் சுத்தம். அதே நிலைமையில தான் இருந்தது. நான் சொல்ல கரெக்டா புரிஞ்சுக்கா? இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு படிச்சிருக்கிறோம்? இங்க இதுக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு. காலங்கள் வேற. அதுக்குதான் பூகோள ரீதியா படிக்கணும், மேப் வச்சு படிக்கணும், இல்லையா? அரசியலை வச்சு படிக்கணும். இப்ப பார்க்கும்போது 2 டைம் என்ன பண்றாரு? அவரு சுத்தம் பண்றாரு. ஆலயத்தை சுத்தம் பண்றாரு. யோவானுக்கு வாங்க. எருசலேம் தேவாலயத்தை சுத்தம் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் என்ன பண்றாரு? அங்க யார் வராங்க? 3ஆம் அதிகாரத்துல நிக்கதேமு வராங்க. அந்த நிக்கதேமு உபதேசம் தான் ஃபுல்லா நிறைவேறுது. நிக்கதேமு மனம் மாறினானா இல்லையா? மாறினா மாட்டாரா? ஒருவன் ஜலத்தின் அதே தானே. அவனுக்கு தான் மொத்தம் சொல்றாரு இல்ல? அவருக்கு முழுசுமா அவருக்கு தான் அந்த உபதேசமே. என்ன சொல்றாரு? தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் இல்லையா? அந்த வசனம் எல்லாம் அவருக்கு தான் முழுசுமா சொல்றாரு. பாருங்க, அவன் மாறினானா இல்லையான்றதுக்கு கடைசியில் இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி கூட்டி அரங்கம் பண்ணது அவர் தான். அவர் இல்லை. ஆமா ஆமா அவர் தான். நிக்கிதோமே. கரெக்டா தான் சொல்றாரு. இதுல 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம் இவர்களுக்கு பின்பு யூதர்கள் ஏறுங்க, ஏறுங்க. வசனம் 50. 7:50. 7. நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை எப்ப தேடி யோவான் 7ஆம் அதிகாரம் 50. 7:50 யோவான். ராத்திரியிலே அவரிடத்தில் வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு அந்த என்பவன் நிக்கதேமு கரெக்டா குறிப்பிடாரு பாருங்க. ராத்திரியிலே வந்த நிக்கதேமு அங்க என்ன பேசுறான் பாருங்க. அவங்க சம்பாஷணம் நடக்குதாங்க. ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதுக்கு முன்னே அவனை ஆக்கணைக்கு உட்படுத்தலாமா என்று நம்முடைய நியாய பிரமாணத்தில் சொல்லுகிறாரு. நிக்கதேமு கேட்கிறான் அவங்க கிட்ட, எதிர்த்து கேள்வி கேட்கிறான். அப்ப என்ன சொல்றாங்க அவங்க? அதற்கு அவர்கள் நீரும் கல்லிலேனா
கலிலேயிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்பவில்லை என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்றார். அப்ப நிக்கதேமுக்கு அந்த முழு அதிகாரமும் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஆதினால்தான் கடைசியில் என்ன பண்றான்? யோவான் 19:39 யார் யார் சரீரத்தை வாங்குறாங்க? நிக்கதோமி, அரிமத்தி ஊரானாகிய நிக்கதோ- யோசேப்பு 2 பேரும் போய் என்ன பண்றாங்க? இயேசு சரீரத்தை வாங்கினாங்க. அப்ப நிக்கதேமு என்ன பண்றாரு? மாற்றப்பட்டிருக்கிறாரு. இப்ப 4ஆம் அதிகாரத்துல எங்க வராரு பாருங்க. கலிலேயா இருந்து எருசலேம் வராரு. எருசலேம் மறுபடியும் என்ன பண்றாரு? மறுபடியும் திருப்பி வராரு. 4ஆம் அதிகாரத்துல எங்க போறாரு? இப்போ சமரியா. சமாரிய ஸ்திரீ கிட்ட போறாரு இல்லையா? அங்க ஒரு சம்பாஷணம் ஃபுல்லா நடக்குது. இப்ப சமாரியா எங்க இருக்குதுங்க? மேப்ல எங்க இருக்குங்க? யூதியாவுக்கும் கலிலேயாவுக்கும் சென்ட்ரல் இருக்கு. சென்ட்ரல் இருக்குதா? அது ஒரு 54 கிலோமீட்டர்ன்றாங்க தூரம். முன்னுக்கு எத்தனை? யூதேயா, சமரியா 52 கிலோமீட்டர். 54 கிலோமீட்டர். என்கிட்ட இருக்கு லிஸ்ட்டு. வேணா நீங்க அப்புறம் எழுதிக்கணும். ஜெராக்ஸ் எடுக்க முடியல. எல்லா ஊருக்கும் ஃபோட்டோ வச்சு எருசலேமை மையமாக வச்சு தான் பண்ணுறது. எருசலேமை மையமாக வச்சுக்கிட்டு எத்தனை கிலோமீட்டர் போட்டோ வச்சுக்கிறோம். அப்போ எருசலேம்ல இருந்து யூதேயா. சமாரியா 57 கிலோமீட்டர். எருசலேம்ல இருந்து 57 கிலோமீட்டர் இதெல்லாம் எப்படி போனார் அவரு? அதுதான் போயிருக்கு. ஆடிக்கார்லையா? நடந்துதான். புரியல. அப்படி பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஸ்லோவாக போயிருக்கிறோம் ஆச்சுங்களா. அடுத்தது இன்னொன்று பார்க்குறோம் பாருங்க. சகை இல்லை நல்ல சமாளின் கதை சொல்றாரு இல்லையா? நல்ல சமாளின் கதை ஒருத்தர் என்ன பண்றான்? எங்கிருந்து எங்க வரான்? எருசலேம்லேருந்து எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணத்துக்கு வரான். வழியில் என்ன ஆயிடுச்சு? அப்போ கல்லர்கள் அப்போ கல். எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு 24 கிலோமீட்டர். 20. 24 கிலோமீட்டர் 15 மைல். 24 கிலோமீட்டர் அப்படி ஒரு லிஸ்டே கட்டுறது. கலிலேயா மையமா வச்சுன்னு எல்லா ஊருக்கும் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் பார்த்தீங்கன்னா இந்த 2 தேசத்துக்கு தான் நடந்தது. மொத்தம் 2 தேசத்துக்கு தான் நடக்குது. அவர் பண்ணும் போதெல்லாம் சீசர்கள் என்ன பண்றாங்க? அவங்க போறாங்க. சீசர்கள் மட்டும் போல பாருங்க. டிஸ்டன்ஸ் நம்ம படிக்கிறோம். வரும்போதெல்லாம் வேலை பாரு சைஸ் எல்லாம் 1000 கேள்வி கேட்கறாங்க. அவனை ஈஸியா கேள்வி கேட்கறாங்க. கஷ்டப்பட்டு கூட நடந்து போகிறாங்க 130 கிலோமீட்டருக்கு இல்லையா? கஷ்டப்பட்டு நடந்து போன என்ன பண்ணலாம்? கண்டிப்பா கேள்வி கேட்டே ஆகணும். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா புரியுங்களா? இப்போ ஒரு நாள் நம்ம புதிய ஏற்பாடு படிச்சாலோ ராயனை படிக்கிறதே இல்லை. தேசாதிபதினா பிலாத்து ஒண்டி தான் நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது எல்லாம் மாறினாலும் தெரியுது. 2ஆம் அதிகாரத்துக்கும் 3ஆம் அதிகாரத்துக்கும் வித்தியாசம் 30 வருஷம் வித்தியாசம் வருது. வித்தியாசம் வரும்போது தான் அந்த ஆட்சியெல்லாம் மாறுதாங்க இல்ல? ஆட்சியெல்லாம் மாறும்போது எல்லாமே மாறுதாங்க. தேசாதிபதி மாறுறான், ஏரோது செத்துறான், ஏரோது கால்பங்கு தேசாதிபதி ஆயிடுறாங்க. அவங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போது ஏன் இவரை எதிர்த்தாங்க? அதான் முக்கியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஏன் எதிர்த்தாங்க? ஏன் எதிர்க்கிறாங்க? அதாவது அவங்க மதவாதியா இருந்தா எதிர்த்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணாங்க? எதிர்த்தாங்க. ஏன் எதிர்க்கிறாங்கன்னா அவங்க புத்தக பிரகாரம் அது நியாயம்தான் இல்லையா? இப்ப நம்ம கூட வச்சுக்கிறோம் இல்லையா? நம்ம புத்தகத்துக்கு விரோதமா யாருன்னா பேசணும் பண்றோம்? கண்டிப்பா சொல்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள்ல வந்து நிறைய இதெல்லாம் வருது ஆர்குமெண்ட் எல்லாம். அந்த சிலுவையில இருந்தது இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? மாத்தியா யூடியூப்ல எல்லாம் போட்டுறாங்க. இது எந்த விதத்துல நம்ம நம்புறது? என்ன சொல்றேன்னா பாருங்க, இது எழுதப்பட்டது கதை மாதிரி எழுதல. அவங்க மத்தேயு, லூக்கா, பழைய யாருங்க கதை மாதிரி எழுதல, சரித்திரத்தை பின்னணி வச்சு எழுதுறாங்க. இது பைபிள்ல மட்டும் இல்ல, அந்த சரித்திரத்துல போனாலும் இதான் இருக்கும். புரியுங்களா? அப்ப உண்மை சம்பவம் சொல்லும் போது ரோட்ல போறவனா சொல்றான், மாத்தி பேசுறான். அவருக்கு பதில் சொல்றதுக்கு என்கிட்ட சரக்கு இல்ல. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு என்ன சொல்ல முடியும்? இப்ப மகாத்மா காந்திங்கிறாரு, அவர் தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்றாரு. என்ன சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்றாரு. அது உண்மையா பொய்யா? உண்மைதான். சரித்திரம் இல்லையா? அது யாரும் மாற்ற முடியாது.
எத்தனை வருஷம் தான் நம்ம மாற்ற முடியாது. நடுவில் எத்தனை புத்தகம் வேணா எழுதலாம், யாரும் வேற யாருன்னா வாங்கி கொடுத்தாங்க, அது நிஜமா ஆகாது இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா கூட ராஜாக்கள் புத்தகத்தை பார்த்தீங்க, அன்னைக்கு பார்த்தேன் இல்லையா ராஜாக்கள் புத்தகம் இல்லையா? ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க எப்படி சரித்திரத்தை பண்ணி வச்சுக்கிறாங்க. ராஜாக்கள் எடுத்துருந்தாங்க, ராஜா 16ஆம் அதிகாரம்.